விடியல் தினம் வருவதெல்லாம் முதலில் மலரிடமே காற்றோடு அசைந்திடும் மலரை நேற்றோடு உனக்கில்லை உறவே நான் புதிதாகவே பிறந்தாகணும் உன்னை போலவே மாறாது முகச்சிரிப்பு மாறாது ஒளித்தரிப்பு நாளாகினும் உன் வாழ்க்கையும் பொன் வாழ்க்கையே மலர் காற்றில் மனம் வீசியபடியே உள்ளத்தையும் உலகத்தையும் சேர்த்து நிறைக்கும் மலர்களின் வாசம் உதிர்வதற்காகத்தான் மலர்கிறது என்றாலும் மலர்கள் புன்னகைக்க மறப்பதே இல்லை. இத்தனை வண்ணங்கள், இத்தனை நறுமணங்கள், இத்தனையும் சின்ன விதைக்குள் இருந்து முளைத்தெழுந்த தியாக கதை ஒவ்வொரு மலரின் புன் சிரிப்பிலும் புதைந்து போகின்றது. அம்மா வீட்டை நல்ல வசதியா இருந்தான் ஐயா. அப்புறம் மாமியார் வீட்டை போய் ரொம்ப கொடுமை எனக்கு. எனக்கு 2-3 பசங்க. அதுங்களை என்னால் காப்பாற்றவே முடியல. ரொம்ப நாள் அங்கேருந்து கஷ்டப்பட்டு அப்புறம் அம்மா வீட்டுக்கு போனேன். அம்மா வீட்டை போய் அம்மா அப்பா இருக்கிற வரைக்கும் 1 வருஷம் 2 வருஷம் இருந்தாங்க அம்மா அப்பா. அப்புறம் அவங்க இறந்துட்டாங்க. வீட்டுக்காரர் சரியில்லை. அவர் ரொம்ப வயிற்று வலி, ரொம்ப நோய் வந்துடுச்சு அவருக்கு. இட்டு போய் ஆஸ்பத்திரிலாம் சேர்த்தேன். ஒன்றும் பண்ண முடியல. வாயிலே குடல் வந்துடுச்சு. குடல் வந்து வாயில் தொங்குது. அப்படியே ஆஸ்பத்திரியில் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. அப்புறம் வீட்டில் இட்டுன்னு வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் என் குழந்தைங்களை வச்சுக்கணும். என் பெரிய பிள்ளை கொஞ்சம் அப்படியே தெரவிச்சானா. அப்புறம் பூ எடுத்துன்னு வந்து கொஞ்சம் விற்று என் பிள்ளைகிட்ட கட்டி கொடுத்து அனுப்புவேன். மறந்து போயிடு. பத்திரமா ஸ்கூல் போயிடுவான். அவன் போய் இந்த ஊரெல்லாம் சுற்றின்னு வருவான் பெரிய பிள்ளை. அம்மா போய் உங்க சொந்தக்காரங்கனாச்சும் ஒரு உதவி கேட்கலாங்கல்ல. நான் மாட்டேன், கேட்க மாட்டேன். இத்தனை வருஷமா என் பூவாபாரம் தான் என்னை காப்பாத்துச்சு. இதே மாதிரி நான் என் பிள்ளைங்களை நான் இந்த பூவாபாரம் பண்ணியே நான் காப்பாத்திப்பேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. இயற்கையின் கைவழியே செடிகளில் தவழ்ந்து மனிதர்களால் மனிதர்களுக்கு விற்பனை செய்யப்படுகின்றன. சிரிக்கும் வரைதான் மலர்கள் அடுத்தவர் சிரிப்புகளுக்கோ அழுகைகளுக்கோ பெருமிதங்களுக்கோ பயன்படுகிறது. தியாகங்களின் எடை நிறுத்தி சொல்ல கடவுளிடம் ஒரு தராசு இருந்திருந்தால் மலர்கள் தான் அளவுகோள்களாயிருக்கும். எவ்வளோ வித்தாலும் எங்களுக்கு கம்சன் 100க்கு 10 ரூபா கம்சன் தான். அது 100 ரூபா வித்தாலும் சரி, 50 ரூபா வித்தாலும் சரி, 10 ரூபா வித்தாலும் சரி. 100 ரூபா வித்தா எங்களுக்கு 10 ரூபா. மல்லிகை சீசன் குறைஞ்சிச்சுன்னா விலை ஜாஸ்தியாக விற்கும். அதே மாதிரி மூர்த்த நாளில் விலை அதிகமாக விற்கும். மூர்த்த இல்லாத கிருத்திகை அமாவாசை இந்த மாதிரி எடுத்து டயத்தில் வந்து பூ கொஞ்சம் மல்லிகைப்பூ அதிகமாக விற்கும். சீசன் அது எடுப்பு தான். ஒரு 8 மாதத்துக்கு மல்லி வரும். அடுத்து சாமந்தி. சாமந்தி அதே போல் தான். ஆதி பூஜை, விநாயகர் பண்டிகை, ஆதி பூஜை, அந்த தீபாவளி இந்த மாதிரி ஐட்டத்துலாம் விலை அதிகமாக விற்கும். மற்றபடி ஆசாமி டைரெக்டாக கொண்டு வராங்க. பூப்பாட்டி கொள்முதல் எடுத்து நேரடி கொண்டு வராங்க. அவங்க விற்றுட்டு எவ்வளோ விற்கிறாங்களோ கையில் எங்கெல்லாம் கொடுத்துருவாங்க. 10 பைசா கமிஷன் எங்களுக்கு அதான் ரேட். ஆனால் வியாழக்கிழமை மட்டும் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. காரணம் என்னென்னா வியாழக்கிழமை வந்து மறுநாள் வெள்ளிக்கிழமை இருக்குது. விசேஷங்களால எல்லாத்துக்கும் பூ வைக்கிறோம். கோயில் விசேஷங்கள் நிறையா இருக்கிறதுனால வியாழக்கிழமை கொஞ்சம் விலை அதிகமாக விற்கும். மற்ற நாளில் மூர்த்த நாளில் தான் கொஞ்சம் அதிகமாக விற்கும். மற்ற நாளில் கொஞ்சம் டவுன் ஆகும். ஞாயிற்றுக்கிழமைனா ரொம்ப டவுன் ஆகும். ஞாயிற்றுக்கிழமைனா 50 ரூபா விற்கிற பூ 40 ரூபா 30 ரூபா விற்கும். ஆமாம், கிலோ 100 ரூபா. மல்லிகைப்பூலாம் கிலோ 100 ரூபா விற்கும் ஞாயிற்றுக்கிழமைனா. மற்ற நாளில் எல்லாம் இன்னைக்கு வந்து இன்னைக்கு 60 ரூபா விற்கும், நாளைக்கு 40 ரூபா விற்கும். விசேஷ நாளில் சேர்த்து விற்கும். விசேஷம் இல்லாட்டி குறைச்சி விற்கும். மழை காலத்தில் சுத்தமாக அவஸ்தை தான். கொள்முதல் போட்டாலும் சரி, எது போட்டாலும் சரி, கமிஷனுக்கு வியாபாரம் பண்ணுறாங்க. மார்க்கெட்டில் வந்து யாரும் வந்து முதல் போட்டு வியாபாரம் பண்ணுறல, கமிஷனுக்கு வியாபாரம் பண்ணுறான். ஒசூர் ஒன்று மட்டும்தான் நாங்கள் தோட்டம் பேசி இதெல்லாம் வியாபாரம் பண்ணுறோம். மற்றதெல்லாம் தோட்டத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்து செஞ்சு நாங்கள் 100 ரூபாய்க்கு விற்றா எங்களுக்கு 10 ரூபா கமிஷன். அந்த கமிஷனுக்கு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். விற்றா காசு, இல்லைன்னா இல்லை. இப்போ சேலம் போயிட்டு அரளி வந்து இன்னைக்கு 100 ரூபா வந்துச்சு.
இன்றைக்கி வந்து பாக்கெட் 10 ரூபா வந்திருக்கு. பாக்கெட்டு லக்கேஜ் இதெல்லாம் சேர்த்து 30, நீங்கள் 50 ரூபா விற்கணும். அதே இப்படி விற்கிறதுனால இதுதான் வியாபாரம். அது ஒசூர் எடுத்துக்கிட்டால் ரோஸு, சம்மங்கி ரோஸு, கலர் ரோஸு, பன்னன் ரோஸு, பட்டின் ரோஸு, எல்லா ரோஸு, சாமந்தி எல்லாமே ஒசூர். அடுத்து போனால் ராயக்கடை வந்தால் டால் மஞ்சள், சாமந்தி எல்லாமே அது. மற்ற லோக்கல்னால் மல்லி, முல்லை, சம்மங்கி, ஜாதி இது. வேலூர் ஜாதி, முல்லை இது. தருமபுரி எடுத்துக்கிட்டால் சாமந்தி. மற்ற எல்லாம் இந்த ஊர்லேருந்து இவ்வளோ சரக்கு வருது செய்யுது. சேலம் எடுத்துக்கிட்டால் சேலம் அரளி பாக்கெட்டு எல்லாமே வருது செய்யுது. காலைல 5 மணிக்கு யாருன்னா மார்க்கெட்டு 8-9 மணிக்கு வந்துடுவோம். அவ்வளோதான். தனியாக வாங்கி கொடுப்பாங்க, கட்டுவோம். நாங்கள் யார் வேணாலும் கட்டி தருவோம். பூ கொடுத்தா நாங்கள் சொந்தமாக வியாபாரம் பண்ணல, யாருன்னா கட்டி கொடுப்போம். அதுதான் சம்பளம் வாங்கி வீட்டுக்கு போடுவோம். அவ்வளோதான். விடியற் காலையில் வானில் முளைக்கும் மலர் சூரியன், தரையில் உதிக்கும் சூரியன் மலர்கள்தான். ஒளி இருக்கும் இடத்தில்தான் மலர்கள் சிரிக்கும், மலர் இருக்கும் இடத்தில்தான் ஒளியும் சிறக்கும். இவர்கள் இரட்டை பிறவிகள். நாம் ஆசையாசையாய் நெஞ்சம் சேர்த்து வாங்கிய நமது வாகனங்களில் முதலில் ஏறி ஒய்யார இருக்கை கொள்வதும் மலர்கள்தான். எல்லா தொழில்களையும் செய்து கொண்டிருப்பதாக சொல்லப்படும் தெய்வத்துக்கும் சரி, செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொல்லப்படும் தெய்வத்திற்கும் சரி, காலையில் கால்களை அலங்கரிக்கும் முதல் அணிகலன்கள் மலர்கள். இறைவனோடு சேர்த்து கை உயர்த்தி நாம் கும்பிடும் ஒரே உயிரினம் மலர்தான். பூசை புனஸ்காரங்களை சிரித்த முகமாய் ஏற்கும் கடவுள்கள் மலர்கள். ஏழை, பணக்காரன், படைத்தவன், இல்லாதவன், கருப்பு, வெளுப்பு என்ற எந்த ஒரு பேதத்தை மலர்கள் தமக்குள்ளும் பார்ப்பதில்லை, மனிதர்கள் மத்தியிலும் பார்ப்பதில்லை. பறித்தவன் கை பரிசுகள் மலர்கள். கோபுரங்களின் பிரம்மாண்டத்தை காட்டுவன மலர்கள். தொழுகை, தெய்வம், கோவில் என்றவுடன் நம் எண்ணங்களை இன்றியமையாமல் ஆக்கிரமித்துக் கொள்ளும் இதயங்கள் மலர்கள். கடை வந்து அப்பா 40 வருஷமாக வச்சுருக்காரு. நான் ஒரு 20 வருஷமாக பார்த்துருந்துருக்கேன். இங்கே வந்து வியாபாரம் வந்து ரோஸ் மாலை, சம்மங்கி மாலை, மல்லி மாலை. ஈவினிங்கில் மல்லி மாலை ஓடும், காலையில் ரோஸ் மாலை, சம்மங்கி மாலை. ரொம்ப விசேஷம் வந்து சிவனுக்கு வந்து வெல்வம் விசேஷம், அம்பாளுக்கு ரோஸு மல்லி எல்லாம் விசேஷம். இப்போ ஒரு நாளைக்கு ஒரு பூ அதிகமாக போகும்ல, என்னென்ன பூ இப்போ அதிகமாக போகும்? இல்லை, இந்த பூலாம் எப்பயுமே வர்ற பூ தான். வெயில் சீசனில் கொஞ்சம் கம்மியாக வரும், மீதி நாளில் கொஞ்சம் நல்லா அதிகமாக. நான் விற்கிறது ரோஸ் மாலை நிறைய நாளைக்கு. இறைவன் காலடியில் நமது மனங்கள் மலர்கள். வழிபட மட்டுமன்றி வழிவிடவும் வாழ்ந்து காட்டவும் சூழ் கொண்டவை மலர்கள்தான். என் பேர் செல்வி. இந்த ஃப்ளாட்டில் வந்து 16 வருஷமாக கொடுத்துட்டுருக்கேன். இங்கே 16 வருஷமாக கொடுக்கறதுல எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல. ஒரு 10-15 வீட்டுக்கு கொடுத்துட்டுருக்கேன். இந்த வியாபாரத்தினால எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல, ஏதோ படிச்சுட்டு இருக்கேன். இப்போ கொஞ்சம் கஷ்டத்துலேருந்து கொஞ்சம் நல்லா இருக்கேன். இந்த வியாபாரத்துக்கு வந்து எங்கள் ஒரு பொண்ணு இருக்கா, அவள் காலேஜ் படிக்கிறா, 3rd இயரு. எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிறேன் இப்போ அதனால் இந்த பூ வியாபாரத்தில் ஏதோ கொஞ்சம் ஓடிட்டுருக்கு என்னோடய லைஃபு. இதில் தான் எப்படியோ படிச்சுட்ருக்கேன். பண்டிகைகளின் பாவனைகள் மலர்கள். ஒற்றுமை, இனிப்பு, விளையாட்டு ஆகியவற்றின் பிரதிபிம்பங்கள் மலர்கள். தலையில் தொடங்கி தரையை சேர்த்து மனதுகளை மலர்களே அழகு செய்கின்றன. சிரிப்புகளை மலர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. கொண்டாட்டங்களின் குதூகல நிழல்களாக மலர்கள் இயல்பு புனைந்து கொள்ள வல்லவை. தெய்வங்களை முதலில் சேரும் உயிர்கள் மலர்கள். மனிதனின் பிறப்பு முதல் இறப்பு வரை அனைத்து பொழுதுகளிலும் அலங்கரித்து ஆட்சி நடத்தும் அழகிய தேவதைகள். பெண்களின் ராஜாங்கத்தை ஊர்ஜிதப்படுத்தும் நிரந்தர மகுடங்கள்.
எல்லாரும் கண்ணை மூடக்கூடாது. இஞ்சி சொல்லுங்க. இஞ்சி 1 2 3 சொல்றேன். இஞ்சி. இல்ல சத்தமா சொல்லணும். சத்தமா. என் பேர் செல்வகுமார். நான் பூக்களில் வேலை பார்க்குறேன். 10 வருஷமாக இருக்கேன். எங்களுக்கு சாமந்தி பூ, ரோஸு, அரளி, மருகு, தவனம் எல்லா பூவுமே எங்களுக்கு வருது. நாங்கள் இங்கே ஹோல்சேலில் இங்கே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து நீ சொல்லணும். என் பேர் மணிகண்டன். மாலை வியாபாரம் பண்ணுறேன். மாலை கடையில் கல்யாண மாலை, பூ மாலை எல்லா மாலையும் போட்டு விற்போம். மாலை வந்து சிம்பிளாக போடலாம். 100 ரூபாயிலேருந்து 5000 ரூபாய் வரையும் போடலாம். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பண்ணோம். எந்த டிசைனில் போடணுமோ அது ரேட்டு ஒரு ரேட்டு. டெக்கரேஷன் பண்ணோன்னா அதுக்கு ஒரு ரேட்டு. பின்னாடி பேக்ரவுண்டு வைக்கணுன்னா அது ஒரு ரேட்டு. நீ சிம்பிளாக பண்ணோம் ஒரு 500 பண்ணனாலும் பண்ணலாம், 5000 ரூபாயில் பண்ணனாலும் பண்ணலாம், 50000 பண்ணனாலும் பண்ணலாம். என்ன ரேட்டில் பண்ணோமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிட்டு போயினே இருக்க வேண்டியதுதான். 20 வருஷமாக வச்சுக்கிறோம் கடை. மாலை எல்லாம் மாலையும் பண்ணுவோம். கோயிலுக்கு, கல்யாணத்துக்கு மாலை டிசைனாக கேட்பாங்க. ஜோதிகா மாலை, முகூர்த்த மாலை எல்லாம் கேட்பாங்க. அப்புறம் கோயிலுக்கு அலங்காரம் வேறு, அப்புறம் வீடு கிரகப்பிரவேசம் எல்லாம் பண்ணுவோம். பேர் எங்கள் வீட்டில் வந்து நான் 5 பிள்ளைங்க பிறந்தது. எனக்கு 5 3 பசங்க இறந்துருச்சு. 2 பொம்பளை பிள்ளைங்க தான் இருக்குது. எங்கள் வீட்டுக்காரங்க இறந்துட்டாங்க. எனக்கு யாருமே இல்லை உதவி பண்ணுறது. இப்போது எங்கள் பேத்திங்களை படிக்க வச்சு ஒரு பேத்தியை கட்டி கொடுத்துட்டேன். ஒரு பேத்திக்கு இப்போ 6ஆம் மாதம் 3ஆம் தேதி கல்யாணம். 6ஆம் தேதி 3ஆம் மாதம் கல்யாணம். இப்போ அதுக்கு தான் எங்கெங்கேயோ பணம் கேட்டு பார்க்குறேன். ஒன்றும் சாயல. அப்புறம் ஒருத்தர் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாங்க. அவங்க கொடுத்தாங்கன்னா எல்லாமே முடிச்சாச்சு. பத்திரிக்கைக்கு எல்லாமே அடிச்சாச்சு. கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி முதலீடு வந்து வேலைக்கிழமைனா கொஞ்சம் அதிகமாக வாங்குவேன். வெள்ளிக்கிழமை அதிகமாக வாங்குவேன். ஒரு பண்டிகை வருதுன்னா அப்போ 5000 6000 ரூபாய்க்கு பூ வாங்குவேன். அப்படி இல்லைன்னா சாதாரண நாளில் 2000 ரூபாய் அப்படி போல் வாங்குவேன். இல்லை அன்னன்னைக்கு விற்றுட்டா லாபம் கிடைக்கிற மாதிரி தெரியும். அப்படி இல்லைன்னா மறுநாள் தான் அது விற்றுச்சுன்னா கொஞ்சம் ஏதோ கிடைக்கும். அன்னன்னைக்கு சாப்பாட்டுக்கு போடும். லட்சுமி, I have a doubt. ஆமா. In this chapter. அச்சி அப்பெல்லாம் ஒன்று சொல்கிறேன். லக்ஷ்மிடா. லக்ஷ்மியா? அவ்வளோ குள்ளமாக இருக்கணும். குள்ளெல்லாம் ஒரு விஷயம் இல்லை, எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரே ஒரு ஐடியா சொல்கிறேன். ப்ளீஸ்டா. சரி, நான் சொல்கிற மாதிரி பண்ணு. பக்கோட்டா. லக்ஷ்மி, இந்த ரோஸ் உனக்கு தான். ஐ லவ் யூ. இப்போதைக்கு எனக்கு கிடைச்ச விலைமதிக்க முடியாத பொருள் இதுதான். என் காதல் ரொம்ப பெருசு. வாங்கிப்பாரு. கணக்கும் என் மனசு மாதிரி.
மாலைகள் மலர்களின் அணிவகுப்பு. ஒழுங்கான முறையில் கட்டப்பட்ட மாலைகள் ஒவ்வொன்றும் கவிதைகளாகின்றன. தெய்வத்தின் தோளையும் மனிதர்களின் நாளையும் தன்வசப்படுத்தும் விசித்திர விஸ்தரிப்புகள் மலர்கள். பலரின் வாழ்க்கை மலரின் வாழ்க்கையோடு தான் பயணப்படுகின்றது. மலர்கள் மனிதனின் பிறப்பு முதல் இறப்பு வரை அனைத்து பொழுதுகளிலும் அலங்கரித்து ஆட்சி நடத்தும் அழகிய தேவதைகள். பெண்களின் ராஜாங்கத்தை ஊர்ஜிதப்படுத்தும் நிரந்தர மகுடங்கள். தெய்வங்களை முதலில் சேரும் உயிர்கள் மலர்கள். காலத்தை பிரதிபலிக்கும் கண்ணாடிகள். வசந்த காலமோ இலையுதிர் காலமோ வரிசை கட்டி அறிவிக்கும் முகப்பு பாலங்கள். இயற்கையின் இன்பத்தை நமக்கு எளிதில் புலப்படுத்தும் நினைவு பரிசுகள். ஒரு நாள் ஜென்மத்தில் உலக உண்மைகளை உணர்த்தும் விவசாய அதிசயங்கள். இதாங்க எங்க வாழ்க்கை. பூ மாதிரி சட்டுன்னு முடிஞ்சிடும். என் பேரு மலர்.